friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. ரவை வச்சு நம்ம எப்போவுமே உப்மா தானேங்க பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உப்மா இல்லாமல் வேறு ஒரு டிஷ் நம்ம பண்ண போகிறோம். வாங்க அது என்னென்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை டின்னராக கூட பண்ணி சாப்பிட்லாம். பட் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரவை எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் ஒரு 2 கப்பு ரவை எடுத்துருக்கேங்க. 2 கப்பு ரவை எடுத்துக்கிறோம்னா அதுக்கு ஈக்குவலாக 2 கப்பு தயிர் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப்புனா 1 கப்பு தயிர் இருந்தால் போதும். ஸோ உங்கள் வீட்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான தண்ணியும் ஊற்றி நீங்கள் நார்மலாக அந்த இட்லி பேட்டர் ரெடி பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வைக்க போகிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு ரெடியான உடனே எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட்டான பிறகு கடுகு, சீரகம், அப்புறமா வெங்காயம் போட போகிறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு வெங்காயத்தை சேர்த்துருக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் இதில் பச்சை மிளகாவையும் ஒரு 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்க பாருங்கள், அதுவும் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பவுடரும் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்கி விடுங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்க போகிறோம். ஸோ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம இந்த பேனில் சேர்த்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கும் அந்த மசாலாவும் நல்லா ஃப்ரை ஆனவங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது கொஞ்சம் ஆறணுங்க. ஸோ ஃபேன் கீழே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம டம்ளரில் இதில் ஊற்றி வைக்க போகிறோம். ஸோ டம்ளருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றி எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஆறின பிறகு நான் உங்களுக்கு டம்ளர் சைஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் உங்களுக்கு ஒரு 70% அளவு வந்தால் போதும், ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. ஒரு டம்ளர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 70% ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இட்லி குக்கர் எடுத்துருக்கேங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பிளேட் வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட ஸ்டாண்ட் கரெக்டாக இல்லை. ஸோ இந்த மாதிரி நார்மல் பிளேட் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. உங்கள் இட்லி குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. டம்ளரும் கரெக்டாக செட் ஆகணும். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு இந்த ரவையை பார்க்குறோம். நல்லா தயிரோட ஊறி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டம்ளரில் ஒரு பங்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாவு ஊற்றுறோம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து நம்ம உள்ளே வைக்க போகிறோம். ஸோ நல்லா இன்சர்ட் பண்ணி உள்ளே வைங்க அடியில் போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா சைடில் கொஞ்சமாக மேலே நீங்கள் இந்த மாவு ஊற்றி ஃபில் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக உங்களுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக ஆகிடணுங்க. அந்த மாதிரி கரெக்டாக ஊற்றி வச்சுக்கோங்க. நான் குட்டி டம்ளரில் கூட நான் ஷேப் பண்ணியிருப்பேன் பாருங்கள், சின்னவர் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தனியாக நான் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். கத்தி எடுத்து ஒரு ஓரமாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், அதில் மாவு ஒட்டி வருதா எப்படின்ட்டு. அப்படி ஒட்டி வந்தால் இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம வைக்க போகிறோம். ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். கொஞ்ச நேரம் ஆறின பிறகு இந்த சைட்ஸில் நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப அழகாக உங்களுக்கு டம்ளர்லேருந்து வெளியே வந்துடும் பாருங்கள். இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. ஒரு நல்ல எல்லோயிஷ் கலர் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா எல்லா பக்கம் நல்லா பரவுற மாதிரி அந்த எல்லோயிஷ் கலர் தெரிகிற மாதிரி ரொம்ப அழகாக நீங்கள் கூட்டிங் பண்ணிவிடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கும் போதே. யூஸ்வலாக இட்லி தோசைன்னு சாப்பிட்ற நம்மளுக்கு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஸ்நாக்ஸோ பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சர்வ் பண்ணும்போது அழகாக கட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ரொம்ப ரவுண்டாக அழகாக இருக்கும். ஸோ குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்டஃபிங் பண்ண மாதிரி நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. நீங்கள் இதில் இட்லி மாவு வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். பட் இட்லி மாவு யூஸ்வலாக பண்ணுற மெத்தட் மாதிரி இருக்குன்றதுக்காக நான் இந்த மாதிரி ரவையில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் வந்திருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.